எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற நபர் எல்லாருக்குமே மிக தெரிஞ்ச மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரீஷ் ராமன் கஜகேசரி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுடைய தமிழ் ராசி பலன் வந்து வேற லெவல்ல ரீச். நாராயண எல்லாருமே பார்த்தோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நடக்கும், தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க, எல்லாருமே பார்த்தோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்னாலே உங்கள் பையனுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க, ஒரு பொண்ணுக்கு குரு பலன் வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்போ இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. குரு அப்படின்னாவே பொதுவாக நல்லது தான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலோ பிளாக் லெவலோ, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்திங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன். 100% எஸ், கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால் குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குரு பயிற்சி பலன் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ நாள் நல்லா இருந்தாங்க, பாக்யஸ்தானத்தில் குரு இருந்து நீங்கள் பண்ண ஆட்டம் ஜெய் 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 தாங்க முடியலையாப்பாங்கிற மாதிரி உங்களை பார்க்குறவெல்லாம் வயிறு எரிஞ்சிருப்பான். உண்மை அதுதான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்கள் சந்தோஷம் வந்து கொஞ்சம் குறைச்சிப்பீங்க, ரொம்ப அதிகமான வேலையில் ஈடுபடுவீங்க. முழுக்க வேலை 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 24 மணி நேரம் வேலை. ஒரு மனுஷன் ஒரு வாரத்தில் 7 நாள் இருந்தால் 6 நாள் பிஸியாக இருப்பீங்க. அந்த மாதிரி வேலையில் நீங்கள் முழுசாக இறங்கக்கூடிய பிராப்தம். இவ்வளோ நாள் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க, சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் வீட்டில் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் நல்லபடியாக நடந்திருக்கும். ஜூனுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் சூப்பர், ஜூனுக்கு அப்புறம் அதெல்லாம் சூப்பர், நீங்கள் மட்டும் கொஞ்சம் பெண்டை கழற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. 10ஆம் இடத்துல குரு வரும்போது பதவி காலியாகும்னு சொல்லுவாங்க. ஐ டோன்ட் see it in that way. பதவி காலியாகிறது கிடையாது, புது பதவிக்கு போவீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கிற எப்பவும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், 10ஆம் இடம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாவகத்துக்கான டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கும் யாருக்காகவும் கொஞ்சம் கூட திருப்தி அடையாத பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஒருத்தனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அவன் பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பான், அடுத்தடுத்த லெவலுக்கு குரோ ஆகிட்டே இருப்பான். ஒருத்தனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருச்சுன்னா போதும், ஐ எம் ஹாப்பி, எனக்கு என்ன வேணும் சார், போதும் சார், எனக்கு ஃபேமிலி இருக்குது, குழந்தை குட்டி இருக்குது, தேவையான பணம் இருக்குது சார், போதும் சார். அந்த மாதிரி கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு இருக்கக்கூடிய நேரம் இது கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதிகமான உழைப்பை போடக்கூடிய ஒரு காலகட்டம், அதிகமான முதலீடுகள் செய்யக்கூடிய காலகட்டம், நிறைய பேர் கூட நீங்கள் புது தொழில் பண்ணக்கூடிய காலகட்டம். உங்கள் வாடிக்கையாளர்கள் விரிவடைவார்கள். ஒரு இடத்துல மட்டும் இருக்கக்கூடிய மனுஷன் இப்போ 4 இடத்துல தென்படுவான். பல இடங்களில் வேலை செய்கிற மாதிரி, பல முக்கியமான பணிகள் உங்களுக்கு அமைக்கிற மாதிரி பெரிய பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கலாம் துளாராசி நண்பர்கள் டொமஸ்டிக்காக வீட்டில் இருக்கவே மாட்டீங்க, இந்தியாவிலே இருக்க மாட்டீங்க. பாதி நாள் இன்னைக்கு காலையில் லண்டனில் டிஃபன் சாப்பிட்டேன், மத்தியானம் நியூயார்க்கில் இருக்கல, இந்த மாதிரிலாம் பேசுறது
உண்மையாகவே அப்படி இருப்பீங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற பில்டப் இருக்கு பாருங்க, தாங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷம்னு சொல்கிறத விட 24 மணி நேரம் வேலையிலே இருப்பீங்க. உங்கள் பசங்களுக்கு நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நடந்து முடிஞ்சிடும். நல்ல சீட்டு வாங்குறது, மெரிட்டில் சீட் அடிக்கிறது, வெளியூரில் போய் செட்டில் ஆகிறது, நல்ல காலேஜில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்கார்றது, ப்ரொஃபஸர் உத்தியோகம் கிடைக்கிறது, மேனுஃபேக்சரிங் ஹெட்டாக உட்கார்றது, நிறைய பேருக்கு அந்த கவர்னர் மாதிரி பதவிகள்லாம் கிடைக்கிறது, நிறைய பேருக்கு பொறுப்பு பதவிகள் கிடைக்கிறது, இணை பதவிகள் கிடைக்கிறது. இதெல்லாம் என்ன கான்செப்ட்னா 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தொழில், முக்கியமான கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க, நல்ல வேலை கிடைக்குங்க, செம்ம வேலை. அந்த நிறைய பேருக்கு ஜட்ஜு கூட வேலை செய்கிற மாதிரி, சில பேருக்கு ஜட்ஜாக ஆகக்கூடிய வாய்ப்புகள், நான் சொல்கிறது லோவர் பெஞ்ச் ஜட்ஜாக உங்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகள், இட் வில் ஹேப்பன். நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு, இது நடக்கும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துல வந்து குரு உட்கார போகிறார். பார்வை பலம் எங்கே வரப்போகுது? துட்டில் வரப்போகுது. எங்கே போனாலும் கமிஷன் தான், கமிஷன் வண்டி கஜேந்திராங்கிற மாதிரி உங்களுக்கு துட்டு. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை, எல்லாமே பாருங்க மறைவு ஸ்தானங்கள். எப்பெல்லாம் அந்த மறைவு ஸ்தானங்களுக்கு குரு பார்வை கொடுக்குறதோ பணம் பல விதங்களில் வரும். எந்த விதத்தில் வரும்னு கேட்காதீங்க. குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் செழிப்பாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். பிபி ரெகுலரைஸ் ஆகும், சுகர் ரெகுலரைஸ் ஆகும், தேவையில்லாத பகையெல்லாம் காணாமல் போகும். எவன் உங்களை எதிர்க்கிறானோ அதெல்லாம் வேணாண்டா விட்டுறா அப்படின்னு அவனே க்ளோஸ் பண்ணுவான். கெட்ட விஷயங்கள் நடக்காமல் தடுக்கக்கூடிய பாவகமாக இருக்க போகிறோம். பெரிய சக்ஸஸ் பார்க்க போகிறோம். என்ன கவனமாக இருக்கணும்? மெயினாக கால் முட்டி, அதை மட்டும்தான் பார்த்துக்கணும். லிகமெண்ட் இதை மட்டும் பார்த்தா போதும். துளாராசி நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. சந்தோஷத்தை மறந்துடுங்க. இது வேலை பார்க்கக்கூடிய நேரம், துட்டு சம்பாதிக்கக்கூடிய நேரம். இந்த குரு பயிற்சியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு நீ உங்களை காலில் சக்கரத்தை கட்டி விட்ட மாதிரி போவீங்க, சுற்றிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கும். நல்லா துட்டு சம்பாதிப்பீங்க. சந்தோஷத்தை மறந்துடுங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 150. அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கும். தைரியமாக இருக்கலாம். காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு போகிற டைமில் அப்படியே ஒரு பரிகாரத்தையும் சொல்லிட்டீங்கன்னா அந்த கோவிலுக்கும் போயிட்டு அப்படியே கண்டிப்பாக அருமை. அப்படி பார்க்கும்போது மெயினாக துளாராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி அவரை போய் பார்த்துட்டு வாங்க. தன்னை குடும்ப வாக்குஸ்தானம் ஆக்டிவாக இருக்கும். சொன்ன வார்த்தை தவற மாட்டான் துளாராசிக்காரன் அப்படின்னு மாறும். தைரியமா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்திர. நன்றி, வணக்கம்.